யானைகளை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்து கலந்தாலோசித்து முடிவு செய்யப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் குடும்பத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு நிதி உதவி வழங்கினார். முன்னதாக தெய்வானை யானையை பார்வையிட்டு கரும்பு வழங்கிய அவர் யானையின் நிலை குறித்து பணியாளர்கள் மற்றும் பாகன்களிடம் கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் யானை தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் விரைவில் வெளிவர இருப்பதாக தெரிவித்த அவர் அதில் செல்ஃபி எடுக்கும் போதுதான் இந்த துயரச் சம்பவம் நடந்திருப்பதாக கூறினார். மாவட்ட நிர்வாகமும் வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகள் இன்னும் ஒரு வாரம் இந்த அப்சர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை வைத்துவிட்டு அதன் பிறகு அரசோடு கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்போது இருக்கின்ற சூழல் யானையும் நல்ல முறையில் இருக்கின்றது. அதை பராமரிக்கின்ற பாகன்களும் அதற்குண்டான உத்தரவாதத்தை தருகிறார்கள். பொதுமக்கள் யாரையும் தற்போது யானையின் அருகே விடவில்லை. அது யானைக்கு என்னென்ன விருப்பமான உணவு வகைகளோ மருத்துவ ஆலோசனையின்படி அந்த உணவுகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே புத்துணர்ச்சி என்பது தேவைப்படவில்லை. வனத்துறை அலுவலர் கால்நடைத்துறையோடு கலந்து ஆலோசிக்கிறோம். அப்படி முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தினால் நிச்சயம் அதையும் ஏற்றுக்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை தயாராக